இந்த இந்த தெய்வங்களுக்கு இத்தனை இத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற விதிமுறை சாஸ்திரத்தில் எதுவும் கிடையாது. ஒரு முறை வலம் வந்து வணங்கினால் கூட அங்கே இறைவனுடைய திருநாமத்தை முழுமையாக மனதிற்குள்ளாக ஜபித்து முழுமையாக அந்த இறை சிந்தனையோடு அந்த ரூபத்தை மட்டுமே மனதிலே தியானித்து ஒரு முறை வலம் வந்து வணங்கினாலும் நிச்சயமாக அதற்குரிய பலன் என்பது கிடைத்துவிடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, எந்த எந்த தெய்வங்களுக்கு எத்தனை எத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்த தெய்வங்களுக்கு இத்தனை இத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற விதிமுறை சாஸ்திரத்தில் எதுவும் கிடையாது. ஒரு வரையறை என்பதும் கிடையாது. நம்முடைய யதாசக்திக்கு தகுந்தாற்போல் எத்தனை முறை வேண்டுமானாலும் வலம் வந்து வணங்கலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வலம் வந்து வணங்கும் பொழுது எப்படி இந்த மந்திரங்கள் சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யானிகானிச்ச பாபானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்னு தான் சொல்றது. யானிகானிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானிச்சான்னு சொல்றார். ஜென்மாந்திரத்திலே நான் செய்த அத்தனை பாபங்களும் இப்பாடி வலம் வருவதன் மூலமாக தீர்ந்து விடட்டும் தான் மந்திரம் இருக்கே தவிர இத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும். நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லியிருப்பா 3 முறை பிரதட்சணம் வந்து வணங்க, 3 பிரதட்சணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. 3 அப்படிங்கிறது ஒரு அது என்ன சொல்லலாம், இப்படித்தான் 3 தான் வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. குறைந்தது 3 முறை வலம் வந்து வணங்க. உனக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா, இந்த 3 ஆத்மாக்களும் உனக்கு சுத்தமடைந்து விடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 3 முறைன்னு சொல்லியிருப்பாளே தவிர இன்ன தெய்வங்களுக்கு இத்தனை இத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற விதிமுறை எதுவும் கிடையாது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, நவகிரகம் இருக்குன்னு சொன்னா நவகிரகம் 9 சுத்து சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர்களாக எழுதப்படாத ஒரு விதியை வைத்திருப்பார்கள். 9 கிரகத்திற்கு ஒரு கிரகத்திற்கு தலா ஒரு சுத்துங்கிற மாதிரி 9 கிரகத்தை சேர்த்து 9 சுத்து சுத்தின்னு இருப்பார். இப்படிலாம் எங்கேயுமே விதிமுறைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு முறை வலம் வந்து வணங்கினாலும் அதே பலன்தான் கிடைக்கப் போகிறது. ஆக இந்த தெய்வத்தை இத்தனை முறைதான் வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற விதி எதுவும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு சிறப்பு பிரார்த்தனையாக செய்து கொள்ளும் பழக்கம் என்பது உண்டு. பொதுவாக சொல்லும் பொழுது இந்த சோம மிருகசீரிஷ யோகம்னு சொல்லுவார். சோம மிருகசீரிஷ யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா, திங்கட்கிழமை நாளும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் எடுத்துக்குமே. அந்த மாதிரி சோம மிருகசீரிஷ யோக நாளிலே 11 முறை சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பார். 11 முறை சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது நல்லது. இது திங்கட்கிழமை நாளும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சேருகின்ற நாளிலே வலம் வந்து வணங்கும் பொழுது அபரிமிதமான நற்பலன்களை கொடுக்கும் சொல்லியிருக்கார். ஆனால் இதை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளுமே சிவாலயத்தை 11 முறை வலம் வந்து வணங்குபவர்கள் உண்டு. என்ன சார் 11 கணக்குன்னு சொன்னா, ஏகாதச ருத்ரர்கள் சொல்லுவா தெரியுமா? அந்த ஏகாதச ருத்ரர்களும் அந்த நேரத்திலே அந்த சிவலிங்கத்திற்குள்ளே அவர்கள் சாநித்தியம் அடைகிறார்கள் என்பது போல ஒரு ஐதீகத்தினை வைத்திருக்கிறார்கள். அந்த ஏகாதசம்னு சொன்னா 11. அந்த 11 ருத்ரர்களையும் இவர்கள் வலம் வந்து வணங்குவது போல் பாவித்து சிவாலயத்தை திங்கட்கிழமை நாளிலே 11 முறை வலம் வந்து வணங்குவார்கள். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சொல்லி ஒவ்வொரு சிறப்பான விதிமுறைகளை வச்சிருப்பார். இது ஒரு ஸ்பெஷலா வச்சிருப்பாளே தவிர இப்படித்தான் வணங்க வேண்டும், அப்படி வணங்கினால்தான் பலன் என்பதெல்லாம் கிடையாது. இது ஒரு சிறப்பு பலன்களை தருகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லி இருப்பார்கள். அதிலே எந்த விதமான தவறும் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பிரார்த்தனை வச்சுண்டு 108 முறை வலம் வந்து வணங்குவார்கள். ஒரு சில பிள்ளையார் கோவில்லாம் பார்த்தோம்னா, நான் 108 பிரதட்சணம் பண்றேன்னு பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிரதட்சணத்திற்கும் ஒவ்வொரு தேங்காய் என்பது போல. ஏன்னு சொன்னா 108 முறை வலம் வரும் பொழுது நான் எத்தனை சுத்து வந்திருக்கேன்னு சொல்லி கணக்கு வச்சுட்டு இருப்பா. 1 2 3ன்னு அந்த கணக்கில் மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்குமே தவிர இறைவனின் பால் கவனம் என்பது இருக்காது. இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய கவனமானது சிதறந்து விடும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு மூட்டையை கொண்டு வந்து வச்சிருப்பா, தேங்காய் மூட்டையை 108 தேங்காய் கரெக்டா வச்சிருப்பா. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு தேங்காயை உடைச்சுட்டே வருவா. தேங்காய் முடிஞ்ச உடனே சரி 108 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனையை வைத்துக் கொள்வார்கள்.
இப்படி விநாயக பெருமானுடைய சந்நிதியை 108 முறை வலம் வந்து வணங்குபவர்களும் இருக்கிறார்கள். ஆஞ்சநேய சுவாமியினுடைய சந்நிதியை 108 முறை வலம் வந்து ஸ்ரீராமஜெயம் 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 என்று சொல்லிக்கொண்டே வலம் வந்து வணங்குபவரும் இருக்கிறார்கள். இது அவரவரினுடைய பிரார்த்தனைக்கு உட்பட்டது. இப்படித்தான் இத்தனை முறைதான் வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா துர்க்கையம்மன் சன்னதிக்கு போகும் பொழுது 18 முறை வலம் வந்து வணங்கினால் நல்லதுன்னு எழுதி போட்டிருப்பா. ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தோம்னா ஏன்னு சொன்னாங்க அஷ்டாதசபுஜ துர்க்கைன்னு வச்சிருப்பா. அங்கே அந்த துர்க்கைக்கு பார்த்தோம்னா 18 அஷ்டாதசம் சொன்னா 18 என்பது துர்க்கைக்குரிய விசேஷமான மந்திரமாக இருப்பதால், விசேஷமான எண்ணிக்கையாக இருப்பதால் அந்த 18 முறை துர்காதேவியை வலம் வந்து வணங்குவது நல்லது என்பது போல் வைத்திருப்பார்கள். இது அனைத்துமே அவரவர்கள் ஆங்காங்கே இயற்றிய விதிகள் தானே தவிர, அந்தந்த ஸ்தல புராணத்திற்கு ஏற்றாற்போல் எழுதப்பட்ட விதிகள் தானே தவிர, இப்படித்தான் ஒரு தெய்வத்தை இத்தனை முறைதான் வலம் வந்து வணங்க வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் எதுவுமே சாஸ்திரத்தில் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். ஒரு முறை வலம் வந்து வணங்கினால் கூட அங்கே இறைவனுடைய திருநாமத்தை முழுமையாக மனதிற்குள்ளாக ஜபித்து, முழுமையாக அந்த இறை சிந்தனையோடு அந்த ரூபத்தை மட்டுமே மனதிலே தியானித்து ஒரு முறை வலம் வந்து வணங்கினாலும் நிச்சயமாக அதற்குரிய பலன் என்பது கிடைத்துவிடும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்தி.